ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கடவுள் கிருபையில எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூபிங் இன்டீரியர். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிளாடிங் ஒர்க் பார்க்க போறோம். ஒரு வீட்டில் பேக் சைடில் ரூஃபிங் பண்ணியிருக்கோம். பாலிகார்பனேட்ல டைமண்ட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். சைடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளாடிங் மல்டி வால் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். 6 mm திக்னஸ்ல கஸ்டமர் செலக்ட் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கிரேன்னு சொல்லிட்டு இந்த இந்த கலர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டிலாரா பிராண்ட் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய டூப்ளிகேட் வருது இந்த பாலிகார்பனேட்ல. அதனால நாங்கள் வெளியில போய் எங்கேயும் பர்ச்சேஸ் பண்றதுல நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் எந்த ஷீட் யூஸ் பண்ணாலும் டீலர்ஷிப் வாங்கிரும். அப்பதான் நம்ம கரெக்டான வாரண்டி கொடுக்க முடியும். அப்பதான் நம்மளும் கிளைம் பண்ண முடியும் வாரண்டி கம்பெனில இருந்து. எப்பவுமே டிலாரா தான் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு இந்த ஷீட்டுக்கு. 3 yearsக்குள்ளால ஷீட் தன்னால ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படியா இருந்தா, லீக் வருது அப்படியா இருந்தா ஃப்ரீயாவே நாங்க பண்ணி கொடுத்துருவோம். சில நார்ம்ஸ் இருக்கு. என்னன்னா போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ஷீட்ல ஏறி நடக்கக்கூடாது. சில பெயிண்டர்ஸ் தெரியாம ஏறி நடப்பாங்க, வீட்டுக்கு பெயிண்ட் பண்றேன்னு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி டேமேஜ் ஆனால் அதுக்கு வந்து கம்பெனி வந்து எதுவுமே பொறுப்பு எடுக்க மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம தன்னால லீக்கேஜ் ஆகுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா கம்பெனி பொறுப்பெடுத்து அதை மாத்தி கொடுத்துருவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷீட் ரெடியா இருக்கு. மெட்டாலிக் கிரே கலர் வந்து இதெல்லாம் பண்ண போறோம். ஷீட்ஸ் வந்து இங்கே தான் வச்சு கட் பண்ண போறோம். ஷீட்ஸ் கட் பண்றதுக்கு முன்னால அந்த இடத்த நல்லா கூட்டிடணும், எந்த டஸ்ட்டும் இல்லாம. இல்லைன்னா ஏதோ கல்லோ ஏதாவது இருந்துச்சுன்னா ஷீட்ல வந்து பஞ்ச் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே ஷீட் வந்து ரிமூவ் பண்ணி கட் பண்றதுக்கு முன்னால அந்த இடத்த கம்ப்ளீட்டா கூட்டி எடுத்துடணும். ஷீட் ரிமூவ் பண்ண போறோம். கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். கிட்டத்தட்ட 38 அடி இருக்கும். ஒரேல 3 ரோல் வந்திருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா எடுக்கணும். கிளாடிங்க்கு கட் பண்றோம். ஷீட் மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சைஸ் வேணுமோ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணிடுவோம். ஃபிலிம் கார்டு 2 சைடுமே வரும். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ பண்ற இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ரிமூவ் பண்ணுவோம், அப்புறம் இங்கே ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். உள்பகுதியில் இருக்கக்கூடிய ஃபிலிமை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் எடுக்க முடியாது, இப்போவே ரிமூவ் பண்ணிடணும். கிளாடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
கிளாடிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உள்பக்கமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டாக கிளாடிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிளாடிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6 mm மல்டிவால் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டாலிக் கிரே தான் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜேஎஸ்.